ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ் இதை தான் அன்னைக்கு உண்டான லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருந்தது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,466 அங்கே ஓப்பன் பண்ணுறான். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை விட ஒரு 10 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு ஷார்ப் ரெக்கவரி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு 90 பாயிண்ட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மேலே வந்துட்டான். கூடவே ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷார்ப்பாக மேலே வந்திருக்கான். மேலே வந்தவன் திரும்ப நாம் சொல்லியிருந்த லெவல்ஸ், இந்த லெவல்ஸை நாம் கொடுத்துருந்தோம் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி ப்ரீமியம் என்ன நடந்தால் மார்க்கெட் எந்த பக்கம் ட்ரேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா 24,550 இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் டவுன் சைடு தான் போகும் அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் லோ வச்சு ஒரு ஷார்ப் ரெக்கவரி கொடுத்துருந்தாலுமே அவனால் அந்த 550 அந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. திரும்ப கீழே வந்திருக்கான். திரும்ப நம்ம ப்ரீவியஸ் டேவோட லோ இருந்திருக்கு, ஓப்பன் ப்ரைஸ் இருந்திருக்கு, நம்மளோட S1 இருந்திருக்கு. 3 லெவலுமே கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்குது. அவன் அந்த ஏரியாவில் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி திரும்பியும் அந்த 550 ஏரியாவுக்கு போகிறான். அதை கிராஸ் பண்ணி மேலே போனாலும் சஸ்டெயின் ஆக முடியல. ஒன்ஸ் அந்த 550 ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் அதுக்கடுத்து நல்ல ஒரு ஃபால். கடைசியாக எது மட்டும் வந்திருக்கான் அப்படின்னா எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த S2 அந்த ஏரியாவில் தான் எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் அப்படின்றத எடுத்திருக்கான். எடுத்து இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட S2க்கு ஒரு 20 பாயிண்ட் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. 20 பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸ் அப்படின்றது பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத உங்களால் பார்த்தாவே புரிஞ்சிருக்க முடியும். இந்த லெவல்ஸை தாண்டி நாம் சொல்கிற விஷயங்கள் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த லெவல்ஸ் அப்படின்றத யார் வேணாலும் எடுத்துடலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நாம் சொல்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கை வேணாலும் எடுத்து அந்த ஸ்ட்ரைக்கில் நாம் சொல்கிற லாஜிக்கை மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போதே நீங்கள் எடுத்திருக்க லெவல்ஸ் மேட்ச் ஆகுமா ஆகாதா, ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதை தாண்டி நாம் ஏன் இந்த 550 அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறோம், அப்சைடு மேலே போகணும் அப்படின்னா 650 அந்த ஸ்ட்ரைக்கை ஏன் நாம் சூஸ் பண்ணுறோம், இப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், தேடி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். நாமளும் வெறும்னே ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் இருக்க ப்ரைஸுங்களை மட்டுமே பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம். நம்ம சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எந்த அளவு நடக்குது அப்படின்றத தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். வாட்ச் பண்ணுறதை தாண்டி உங்களோட இன்புட்டை நீங்கள் போட்டிங்க, மார்க்கெட்டில் உங்களோட இன்புட்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நாம் ஏன் இப்படி பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், இந்த லெவல்ஸை எப்படி எடுக்கிறோன்றதை தாண்டி எந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்னால் மேலே போகும் இல்லை கீழே போகும் அப்படின்றதெல்லாம் எப்படி நாம் எடுக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கோர்ஸோட டீட்டெயில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் அப்படின்றது ரெக்கார்டு வீடியோ கிடையாது, கூகுள் மீட் வழியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸை நாம் எப்படி எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஸ்ட்ரைக்குங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்குங்களை லைவ் மார்க்கெட்டில் எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்ற டேட்டா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்பாட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு ரெக்கார்டு வீடியோ. ஆனால் நம்மளோட ஃபுல் கோர்ஸில் தான் இந்த ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்னால் கீழே போகும் இல்லை மேலே போகும் அப்படின்ற அந்த லாஜிக்கெல்லாம் நீங்கள் அங்கே தான் கற்றுப்பீங்க. நம்ம கோர்ஸை பொறுத்தவரையும் ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள் இல்லை செல் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்காது. மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் உங்களால் ட்ரேட் அப்படின்றத எடுக்க முடியும். மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா யாரோட தயவும் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களோட முடிவை எந்த நேரத்தில் எப்படி எடுக்கணும், அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும், அந்த வழியை தான் நாம் இங்கே காமிக்க போகிறோம். கூடவே நாம் ஃபாலோ பண்ணுற 3 ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிக் கொடுப்போம்.
அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் திங்கக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 24,626, 24,547, 24,395, 24,323. இதுதான் நாம் திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சார்ட்டில் எப்போயுமே இருக்கிற விஷயங்கள் தான் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ அந்த விஷயங்கள் இருக்கும். ப்ரீவியஸ் டேவோட லோ அப்படின்றது தான் நமக்கு லாஸ்ட் வீக்கோட லோவாகவே இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் அதை நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதை தாண்டி லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்றது மார்க் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீக்கோட லோ இங்கே இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்றது 25,153 அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு மந்த் அப்படின்றதும் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் மந்தோட ஹை லோ அதையும் நாம் மார்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்தோட லோ கிட்டத்தட்ட நாம் கொடுத்துருக்க S2 அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் மந்தோட ஹை அப்படின்றது 25,669 அப்படின்னு காமிக்குது. அவ்வளோவா போயிருந்தா எனக்கே ஞாபகம் இல்லையே. இல்லை, நமக்கு லாஸ்ட் மந்தோட ஹை அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் என்ன ஹை வந்ததோ அதுதான் லாஸ்ட் மந்தோட ஹையே. ஒன்றும் கிடையாது, இது வீக்கு சார்ட்டு மந்த்து சார்ட்டு அதை மாற்றி அதில் என்ன ஹையில் இருக்கோ அதை எக்ஸாக்டாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இதை தாண்டி ப்ரீமியத்தை பொறுத்த வரையும் மார்க்கெட் 24,450 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது 25,450 இந்த ஏரியாவில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து கீழே போக தான் வாய்ப்பு. ஸ்பாட் அப்படின்றது அதுக்கு கீழே தான் இருக்கான். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை தாண்டி அப்சைட் போகணும் அப்படின்னா 24,550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் 25,550 இது ரெண்டுமே நடக்கலை, மார்க்கெட் இதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு சைட்வேஸில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கும். ப்ரீமியம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இவ்வளோ கம்மியாக ப்ரீமியம் இருக்கிற இடத்துல செல்லருங்களாம் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா செல்லருக்கு செல் பண்ணி அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற அளவு அங்கே ப்ரீமியமே இல்லை. அவன் செல் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகிற வரையும் வெயிட் பண்ணால் தான் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற அளவில். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் எங்கே செல்லர்ஸும் பையர்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றது நாம் சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக்குங்களில் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கிற விஷயத்தில் கிடைக்கிற இடத்துல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 87 ரூபா தான் இருக்குது. இந்த 87 ரூபா எப்போ இருக்க வேண்டிய ப்ரீமியம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரி டேக்கு முந்தின நாள், அதாவது புதன்கிழமை மதியம் போல் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இது. ஓகேங்களா? நமக்கு புதன்கிழமை காலையிலே ஒரு 90 ரூபா 100 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் 87 ரூபா தான் இன்றைக்கி இருக்குன்னா கிட்டத்தட்ட புதன்கிழமை மதியத்துக்கு அப்புறம் இருக்க வேண்டிய ப்ரைஸ். இது எதை சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் பின்தங்கி இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் நாம் ஒரு என்ட்ரி எடுத்து அந்த என்ட்ரி டார்கெட்டுக்கும் போகாமல் ஸ்டாப் லாஸ்க்கும் போகாமல் நம்மளை நீண்ட நேரம் ரொம்ப நேரமாக மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற இடத்துக்கு போக வச்சிரும். ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டை அது பிரேக் பண்ணிடும். அவங்க என்ன தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருந்தாலும்
ஒரு பொசிஷன் கையில் வச்சுக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற முடிவு எடுக்க முடியாமல் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. அடுத்தடுத்த என்ட்ரி எடுக்கும்போது தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்து பழகுங்க. இந்த மாதிரி ஏடிஎம்மில் ப்ரைஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கிற பட்சத்தில். ஓகேங்களா? ஒரு பிரேக் அவுட் நேற்றைய ஹை இல்லை நேற்றைய லோ இதெல்லாம் பிரேக் ஆகுது. அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உண்டான பிளான் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிற பட்சத்தில் அதில் ஸ்டேபிளாக நிற்கிற பட்சத்தில் உங்களோட கேபிட்டல் அப்படின்றது சேஃபாக இருக்கும். உங்களோட என்ட்ரிஸ் குறைய போது என்ட்ரிஸ் குறையிறனால உங்கள் கேபிட்டல் அப்படின்றது சேஃபாக இருக்கும். இப்படி சேஃபாக இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும்போது மட்டும்தான் ஒரு பை செல் பண்ணணும். ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் பை பண்ணி செல் பண்ணணும். ஏன்னா இது செல்லரோட மார்க்கெட். ஆப்ஷன்ஸ் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். இதை நாம் எப்பயுமே மறந்துடக்கூடாது. அதை மைண்டில் எப்பயும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டுபிடிச்சவங்க லைவ் மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ரைக் ஸ்பாட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது அந்தந்த ஸ்ட்ரைக்குங்க எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணிங்கனாவே இந்த லெவல்ஸ் ரெஸ்பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் சொல்லும் அந்த ஸ்ட்ரைக்குங்க. இந்த ஸ்ட்ரைக்குங்க நாம் ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்கிறது என்னென்னா இந்த லெவல்ஸ் எதுவும் பை செல் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். உண்மையாகவே நீங்கள் எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படின்றத ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் தான் சொல்லும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ஹை லோ எல்டிபி ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த விஷயங்கள் தான் சொல்லும் எந்த இடத்துல பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்றத. நம்ம ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னா ஒரு செல்லருக்கு அந்த ஸ்ட்ரைக் அவன் செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் 0 ஆச்சு அப்படின்னா தான் அவனுக்கு ஃபுல் ப்ராஃபிட் அப்படின்றத புக் பண்ண முடியும். அது 0 எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி 0 ஆக போகிறது கிடையாது. அந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழல் படி அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா அப்படின்றத மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துலலாம் பையருக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். அதை கற்றுக்க முற்படுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.